இது என்ன பிரச்சனை? லிட்ரோ எரிவாயுவுக்காக அதிகரித்து வரும் கேள்வியே தற்போதைய சந்தை நிலைமைக்கு காரணம் என லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கிறது. நாளாந்த எரிவாயு விநியோகம் 1100 மெட்ரிக் டன் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்தது. எனினும் எரிவாயு தேவை திடீரென 1500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 14ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தர வேண்டிய கப்பல் தாமதமானமையே எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்ட தட்டுப்பாட்டுக்கான காரணமாகும். எனினும் சந்தைக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் சுட்டிக்காட்டியது. தேவையான அளவு எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுமா? லிட்ரோ நிறுவனம் 2 நாட்களில் 2,84,000 எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை 3,51,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. எதிர்காலத்தில் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான எரிவாயு சிலிண்டர்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். இம்மாத இறுதிக்குள் எரிவாயுவை ஏற்றிய 3 கப்பல்கள் நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்தது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில். கடந்த 17ஆம் தேதி 2 எரிவாயு நிறுவனங்களுடன் கலந்துரையாடியதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை நிறைவேற்று பணிப்பாளர் எஸ்.கே. கருணாரத்ன தெரிவித்தார். லிட்ரோ நிறுவனத்திடம் தற்போது போதுமான அளவு எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் அதனை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அடுத்த வாரத்திற்குள் லாஃப் நிறுவனம் தனது எரிவாயு விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வரும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை உள்நாட்டு எரிவாயு விநியோகத்திற்காக நிறுவனத்தின் ஹம்பந்தோட்டை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சேமிப்பு முனையத்தை பயன்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளே எரிவாயு சிலிண்டர்களின் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என லாஃப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவிக்கின்றது. சேமிப்பு முனையம் விரைவாக விடுவிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய அரசாங்க அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதாக லாஃப்ஸ் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு எரிவாயு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தின் வழி சர்வதேச விநியோகஸ்தர்களிடமிருந்து நேரடியாக எரிவாயுவை பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக லாஃப்ஸ் நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியது. இதனிடையே வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். நுகர்வோர் விவகார அதிகார சபை லாஃப் எரிவாயு நிறுவனத்தின் எரிவாயு விநியோகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பார்க்க நாங்கள் அவர்களை 2 சந்தர்ப்பங்களில் அழைத்தோம். அவர்களின் கப்பல்களில் ஒன்று 2ஆம் மாதம் 25 அன்று 3000 மெட்ரிக் டன்னுடன் வரும் என்று கூறினார்கள். நுகர்வோரை தவறாக வழிநடத்தாமல் உடனடியாக இந்த விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தெரிவித்தோம். ஏனெனில் நுகர்வோர் சில சந்தர்ப்பங்களில் எரிவாயு சிலிண்டருக்கு 10,000, 15,000, 20,000 ரூபாய் செலுத்தியுள்ளனர். எனவே அவர் 2 எரிவாயு சிலிண்டர்களை வைத்திருக்க முடியாது. எனவே அவர்கள் உடனடியாக அந்த விநியோகத்தை செய்யாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அதிகாரம் உள்ளது. நாங்கள் அதற்காக செயற்பட்டு வருகிறோம். ஏனென்றால் இதனை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னெடுக்க அனுமதிக்க முடியாது. லிட்ரோ கேஸ் நிறுவனம் உங்களிடம் கூறியது போல அடுத்த சில நாட்களில் கப்பல்கள் வருகை தரும். நாங்கள் ஒரு நாளைக்கு 1,500 மெட்ரிக் டன்னை விடுவிக்கிறோம். எனவே சந்தையில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படும் என பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. லிட்ரோ கேஸ் நிறுவனம் எந்த சந்தர்ப்பத்திலும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட சந்தர்ப்பம் வழங்காது. எங்களிடம் ஏற்கனவே 3 நாட்களுக்கு எரிவாயு கையிருப்பில் உள்ளது. அவற்றை வெளியில் விடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கப்பல் வரும், செவ்வாய்க்கிழமை மற்றொரு கப்பல் வரும். அந்த வகையில் கப்பல்களை திட்டமிட்டுள்ளோம். விலைமனு நியாயமானது என்பதையும் அவர்கள் $15,000 குறைவாக வழங்கியதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் $15,000 பார்க்கின்ற போது மக்கள் எரிவாயு பற்றாக்குறையை எதிர்நோக்குகின்றனர். அதில் 2 பக்கங்கள் உள்ளன. எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக நான் சொன்னேன். அதற்கு காரணம் இந்த ஜியோ எரிவாயு நிறுவனத்திடம் கப்பல்கள் இல்லை. கப்பல்கள் இல்லாததால் அவர்கள் 2 கப்பல்களை கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்தால் இந்த எரிவாயு பற்றாக்குறையை நிறுத்த முடியாது. பிரதி சபாநாயகர் அவர்களே, மிக குறைந்த விலை மனுவுக்கே வழங்கப்பட்டது. அது சரி, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் தானே? தற்போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் விலைமனு நிபந்தனைகளை மீறினால் தான் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அவ்வாறு எதுவும் இல்லை. எனவே நீங்கள் சொன்னது போல் 20% எரிவாயுவை வழங்கும் தனியார் நிறுவனம் வழங்காததால் நாட்டிற்குள் பற்றாக்குறை ஏற்படும் போது மக்கள் வேறு எரிவாயுவை கொள்வனவு செய்ய ஆரம்பிப்பார்கள். அதனால் தான் இந்த பிரச்சனை உள்ளது. நாங்கள் அதற்கான தீர்வை வழங்குவோம்.